மணிமேகலை, அந்த அம்மா சொல்றதுல ஒரு 1000 அர்த்தம் இருக்கு. நான் இது ஒரு காலத்துல பூங்காநகர் தொகுதியுடைய எம்எல்ஏ இருந்ததுனால சொல்றேன். குழாயடி, அங்கே பெண்கள் நீரை பிடிக்கிறார்கள் போராடி, கண்ணீரில் நீராடி, அதனால் தான் குழாயடி. அங்கே பல பெண்கள் ஆகி விடுகிறார்கள் வாயாடி. அவர்கள் வாயாடி இருப்பதற்கு ஒரு தண்ணி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா, ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா, இந்த தலைநகரத்துல இந்த மாநகரத்துல எப்படி தண்ணீர் பஞ்சம், அது சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு, அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. அவங்க சொல்றதுல அவ்வளவு அர்த்தம், ஒரு கண்ணீர் சிந்தக்கூடிய விஷயம் இருக்கு. நிச்சயமா சார், நிச்சயமா. அம்மா சைட்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் சூப்பரா சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிட்டி, காலங்காத்தால நேரமா எந்திரிச்சு போய் சண்டை போட்டு தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு திறமை இந்த சைட்ல இருந்து யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நிரஞ்சனா, உபாசனா அண்ட் கெமி, வாங்க. நீங்க 3 பேரும் ஜிமிக்கோட பக்கத்து வீட்டு பொண்ணுங்க. ஜிமிக்ரி தண்ணி பிடிக்க போற அதே டைம்ல நீங்களும் தண்ணி பிடிக்க போறீங்க. ஜிமிக்ரியோட சண்டை போட்டு நான் தான் முதல்ல பிடிப்பேன், நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவளு ரெண்டு பேரும்